இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் மூவியை பத்தி தான் பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இப்போ ரீசெண்டா மலையாள சினிமாவில் ரிலீஸ் ஆன பிரின்ஸ் அண்ட் ஃபேமிலி படம். இந்த படம் தமிழ்லையும் அவைலபிளா இருக்கு. இந்த படத்துல திலீப், ரனியா ராணா லீடிங் ரோல்ல நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை அறிமுக இயக்குனரான ஃபின்டோ ஸ்டீபன் இயக்கியிருக்காரு. இந்த படம் நடிகர் திலீப்போட 150வது படமா ரிலீஸ் ஆயிருக்கு. பொதுவா 100வது படம் 150வது படம்னா ஆக்ஷன் படமா தான் நடிப்பாங்க. ஆனா நடிகர் திலீப் பாத்தீங்கன்னா ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் மூவில நடிச்சிருக்காரு. இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி பாத்தீங்கன்னா, இந்த படத்துல நடிகர் திலீப் பாத்தீங்கன்னா மணப்பெண்ணுக்கு உடை அலங்காரம் செஞ்சு கொடுக்குற நிறுவனத்தை நடத்திட்டு வராரு. கல்யாணத்துக்காக தனக்கு பாக்குற பொண்ணுங்க எல்லாத்திட்டையும் குறை கண்டுபிடிச்சு திலீப் கல்யாணத்தை தள்ளி போட்டுட்டே இருக்காரு. அவரோட 2 தம்பிகளுக்கும் கல்யாணம் ஆகி குழந்தையே பிறந்துருது. இதனால இன்னும் நமக்கு கல்யாணம் ஆகலைன்னு திலீப் வருத்தத்துல இருக்கும்போது அவரோட கடைக்கு ஆப்போசிட்ல இருக்கிற பேங்கோட மேனேஜரா ஒரு பொண்ணு வர்றாங்க. அந்த பொண்ணோட திலீப் நல்ல நட்பா பழகுறாரு. அந்த பொண்ணு ரொம்பவே அழகா இருக்கு. 2 பேரும் ரொம்பவே நட்பா பேசிட்டு இருக்காரு. அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணா நல்லா இருக்கும்னு திலீப் போய் அப்ரோச் பண்ணும்போது அந்த பொண்ணு பெருசா ஒரு டெஸ்ட் கொடுத்துருது. அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா அவங்களோட அம்மாவுக்கு தான் திலீப் கல்யாணம் பண்றதுக்காக தான் அவங்க கூட பழகுனேன்னு சொல்லிடுது. இதனால ரொம்பவே சோகமான திலீப் வேற வழி இல்லாம மேட்ரிமோனி மூலியமா பொண்ணு பார்த்து ஒரு பொண்ணையும் கல்யாணம் பண்ணிக்கிறாரு. அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா கிடைக்கிற எல்லா கண்டென்ட்டையுமே ரீல்ஸ் எடுத்து போட்டு லைக் வாங்குறதுல தான் ஆர்வமா இருக்கு. இதனால திலீப்புக்கும் அந்த பொண்ணு கொடையில நிறைய பிரச்சனை வர ஆரம்பிக்குது. இதனால இவங்க திருமண வாழ்க்கை எப்படி மாறுது, அதனால அவங்களுக்கு இடையில என்னென்ன பிரச்சனை வருது, அந்த பிரச்சனை எப்படி சமாளிக்கிறாங்க அப்படிங்கறத இந்த படத்தோட மீதி கதை. நீங்க தமிழ் டப்ல சூப்பரான ஒரு ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் மூவி பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த படத்தை ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த படம் ZEE5 OTTல தமிழ் டப்ல அவைலபிளா இருக்கு. இந்த மாதிரியான ஷார்ட்டான மூவி ரிவ்யூஸ்க்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து எந்த படத்தோட ரிவ்யூ போடலாங்கிறதையும் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க.